கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 25/12/2025 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். The virgin will be with child and will give birth to a son. They will call him Emmanuel, which means God with us. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மானுவேல் என்கிற நாமத்தை குறித்து சில நிமிடங்கள் மாத்திரம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இம்மானுவேல் என்றால் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். உறவுகள், சொந்தம், பந்தம், நேசித்தவர்கள், பெற்றோர், உற்றார், அயலகத்தார் எல்லாரும் நம்ம விட்டு போயிடுவாங்க. நம்மை விட்டு விலகாதவரும், நம்மை கைவிடாதவரும், நமக்கு நிழலாக இருக்கிறவரும், பாதுகாப்பாக இருக்கிறவரும், நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர் என்கிற நாமத்திற்கு தான் இம்மானுவேல் என்று பெயர். இந்த பெயர் இயேசு பிறந்ததற்கு பிற்பாடு வைக்கப்படவில்லை. இயேசு பிறப்பதற்கு சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா 7:14 அது சொல்லப்பட்டிருக்கும். ஆகையால் கர்த்ததாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். Therefore the Lord himself will give your sign. The virgin will be with child and will give birth to a son and will call him Emmanuel. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். யோவான் 1:14 சொல்கிறது, அவர் வார்த்தை வடிவமாக இருந்தவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். The word became flesh and made his dwelling among us. We have seen his glory, the glory, the one and only, who came from the Father, full of grace and truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு கூட இருக்கிறவர், விலகாமல் பாதுகாக்க கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மானுவேல் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை விட்டு விலகாதவர். இந்த ஜெபத்தை யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து செய்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விலகாதவராய், நீங்காதவராய் கூடவே இருந்து வழி நடத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353 730. May Jesus bless you all. Amen.